திருமூலர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்து மாபெரும் திருமந்திரத்தை அருளியவர். நடராஜரின் திருநடனம் கண்ட இவரது ஜீவசமாதி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் திருத்தலத்தில் உள்ளது. ராமதேவர் மன்னரின் மூளைக்குள் புகுந்த தேரையை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றியவர். அகத்தியரின் முக்கிய சீடரான இவரது சமாதி மதுரை அழகர் கோவிலில் அமைந்துள்ளது. அகஸ்தியர் சித்தர்களின் தலைவராகவும் தமிழ் மருத்துவத்தின் தந்தையாகவும் விளங்குபவர். விந்திய மலையின் கர்வத்தை அடக்கிய இவரது ஜீவசமாதி கேரளாவின் பத்மநாப சுவாமி சன்னதியில் உள்ளது. கொங்கணர் இரும்பை தங்கமாக மாற்றும் அபூர்வ ரசவாத வித்தையில் தலை சிறந்தவர். திருப்பதியின் எல்லையில்லா செல்வச் செழிப்புக்கு இவரே காரணம் என நம்பப்படுகிறது. இவரின் ஜீவசமாதி திருமலையில் உள்ளது. கமலமுனி 4000 ஆண்டுகள் வாழ்ந்து சீனாவிலும் பயணம் செய்ததாக கூறப்படும் மாமுனிவர். மருத்துவம் மற்றும் யோகத்தில் சிறந்த இவரது சக்தி வாய்ந்த ஜீவசமாதி திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் உள்ளது. சட்டமுனி கோவில் கதவுகள் சாத்தப்பட்டதும் வெளியிலிருந்து அரங்கா என இவர் அழைக்க கதவுகள் தாமாக திறந்து ஆபரணங்கள் விழுந்தன. இந்த வியக்க வைக்கும் வரலாறு கொண்டவரின் சமாதி திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் உள்ளது. கருவூரார் ராஜராஜ சோழன் பிரதிஷ்டை செய்ய தவித்த சிவலிங்கத்தை அஷ்டபந்தனம் சாற்றியவர். போகரின் முதன்மை சீடரான இவரது சமாதி கரூரிலும் தஞ்சை பெரிய கோவிலிலும் உள்ளது. சுந்தரானந்தர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கற்சிலையான கல்யாணிக்கு கரும்பு தின்ன கொடுத்து அன்றைய பாண்டிய மன்னனை வியப்பில் ஆழ்த்தியவர். இந்த மகா சித்தரின் புனித ஜீவசமாதி மதுரையின் மைய பகுதியிலேயே அமைந்துள்ளது. வான்மீகர் ராமாயணம் எழுதிய வால்மீகி முனிவரே தென்னாட்டில் வான்மீகராக அறியப்படுகிறார். எந்த பிடிமானமும் இன்றி மயிலின் மீது அமர்ந்திருக்கும் எட்டிக்குடி முருகனின் சன்னதியிலேயே இவரது ஜீவசமாதியும் அமைந்துள்ளது. நந்திதேவர் கைலாயத்தில் சிவபெருமானின் முதன்மை சீடராகவும் வாகனமாகவும் திகழ்பவர். பக்திக்கு மாபெரும் இலக்கணமாக விளங்கும் நந்திதேவரின் சிறப்பு வாய்ந்த ஜீவசமாதி உத்தரப்பிரதேச மாநிலம் காசியில் உள்ளது. பாம்பாட்டி சித்தர் மனித உடலில் உள்ள குண்டலினி சக்தியை பாம்பு உருவகமாக கொண்டு பாடியவர். இறந்த அரசனின் உடலினுள் கூடு விட்டு கூடு பாய்ந்து சில காலம் ஆட்சி செய்த மகா சித்தர். இவரது ஜீவசமாதி தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அமைந்துள்ளது. போகர் 9 வகையான கொடிய விஷங்களை கொண்டு அதுவே மாமருந்தாக மாறும் வகையில் பழனி முருகன் திருமேனியை உருவாக்கியவர். சீனா வரை சென்று திரும்பிய இவரது சமாதி பழனிமலையின் தென்மேற்கு மூலையில் உள்ளது. மச்சமுனி கடலடியில் சிவபெருமான் உமாதேவிக்கு உபதேசித்த தாரக மந்திரத்தை ஒரு மீன் குஞ்சாக இருந்து கேட்டு மனித உருவம் பெற்ற மாபெரும் முனிவர். கோரக்கரின் குருவான இவரது சமாதி திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் உள்ளது. பதஞ்சலி ஆதிசேஷனின் அவதாரமாக கருதப்படும் இவர் யோக கலையை உலகுக்கு அளித்த தந்தை ஆவார். மூச்சு காற்று விஷத்தன்மை கொண்டது என்பதால் திரைக்கு பின்னால் இருந்தே உபதேசித்தாராம். தன்வந்திரி தேவர்களின் பிரத்யேக மருத்துவராகவும் ஆயுர்வேதத்தின் நாயகனாகவும் போற்றப்படுபவர். மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவிலில் நோய்களை தீர்க்கும் இவரது சமாதி உள்ளது. இங்கு வழங்கப்படும் திருச்சாந்துருண்டை பிரசாதம் தீராத வியாதிகளையும் தீர்க்கும் அருமருந்தாகும். கோரக்கர் அடுப்புச் சாம்பலில் இருந்து 10 வயது பாலகனாக உயிர் பெற்று வந்ததாக கூறப்படும் மாமுனிவர். அழியாத காயசித்தி உடலை பெற்ற இவரது சமாதி நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு பொய்கைநல்லூரில் உள்ளது. இங்கு வழங்கப்படும் அன்ன பிரசாதம் ஒருபோதும் கெட்டுப்போகாத மாமருந்தாகும். குதம்பை சித்தர் பெண்களின் காதணியான குதம்பை என்பதை முன்னிலைப்படுத்தி உலக மாயைகளை விளக்கி
ஆழமான தத்துவ பாடல்களை பாடியவர். இளமையிலேயே மெய்ஞானம் பெற்ற இவரது ஜீவசமாதி மயிலாடுதுறையில் உள்ள மாயூரநாதர் கோவிலில் உள்ளது. இடைக்காடர் ஆடு மேய்க்கும் தொழிலாளியாக இருந்து சித்தராகி வரவிருந்த 12 வருட பஞ்சத்தை வென்றவர். நவகிரகங்களுக்கு மயக்கமளித்து அவர்களை இடம் மாற்றி படுக்க வைத்து மழை பெய்ய செய்தவர். இவரது ஜீவசமாதி திருவண்ணாமலையில் அமைந்துள்ளது.